நைட் 11 மேலே மஸ்கட்க்கு போயிட்டு இருந்தோம். எதுக்குன்னா ஒமானில் வின்டர் டைமில் ஒரு சில பீச்சஸில் பயோலூமினசன்ஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் தெரியும். அது மிட் நைட்டில் தான் நமக்கு தெரியும். அதை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் வீக் டேஸில் போனதுனால பெருசாக கூட்டம் இல்லை. ஆனால் வீக்கெண்டில் போயிருந்தோம் அப்படின்னா டிராஃபிக்கில் மட்டுமே 2 hours கிட்டத்தட்ட வெயிட் பண்ணியிருக்கணும். அப்படி என்ன தெரியுது அதில், வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 பீச்சஸில் இந்த எஃபெக்ட் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு எது நியரஸ்ட்டோ அந்த பீச் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். நாங்கள் போனது அல் புஸ்தான் அப்படின்ற பீச். மஸ்கட்ல இருந்து இன்னும் ஒரு 30 minutes ட்ராவல். டோட்டலாக எங்களுக்கு ட்ராவல் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. இது வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆல்கே. அது கடல் கரையில் வரும்போது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ளூ கலரிங் எஃபெக்டில் தெரியும். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அது பார்க்குற எஃபெக்ட் ஃபுல்லாக நமக்கு வீடியோவில் கேப்சர் பண்ண முடியலை. இன்னும் மிட் நைட் லைக் 2 o'clock 3 o'clockலாம் போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. பட் அவ்வளோ லேட்டாக நாங்கள் போகல. நாங்கள் அங்கே 12:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். 1 o'clock வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு இருந்தோம். இது கையில் கால்லெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அது எதுவுமே கையிலலாம் தொட்டு பார்க்கவே இல்லை. எனக்கு என்னமோ அந்த பீச் வந்து ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அந்த லொக்கேஷன், அந்த ரெசார்ட்லாம் பார்க்கும்போது. நாங்கள் ஒரு 1/2 hour மட்டும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரியான பயோலூமினசன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.